நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷார்ஜால இருந்தப்ப என்னோட நெய்பர் ஒரு பீகாரி. அவங்க இந்த குழம்பு அடிக்கடி செய்வாங்க. அவங்க இதை பெரிய வெங்காயத்தில் செய்வாங்க. ஆனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதை சின்ன வெங்காயம் போட்டு அதே ஸ்டைலில் குழம்பு பண்ணேன். ரொம்ப ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருந்தது. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன், ஒரு 15 போல். உங்களுக்கு வேணும்னா இதை பெரிய வெங்காயத்தில் கூட பண்ணலாம். பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய சைஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக மிச்சம் இருக்க எண்ணெயில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விடுங்க. அடுப்பை நல்லா மிதமாக வச்சு வறுத்து விடுங்க. கடலை மாவு சீக்கிரம் பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறமா அதில் பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி கூடவே 2 போல் பச்சை மிளகாவையும் கீரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நான் வதக்கி விடுறேன். இப்போ அப்படியே சிம்மில் வச்சு தக்காளியை வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கிட்டு இருக்க கேப்பில் இங்கே ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காஷ்மீர் மிளகாய் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த மாதிரி விஸ்க் பண்ணி விடுங்க. கம்ப்ளீட்டாக மசாலா ஃபுல்லாக தயிரில் சேர்கிற மாதிரி நல்லா அடித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம அடித்த அந்த தயிரை சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்த கையோடையே நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இவ்வளவே தாங்க இந்த குழம்பு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கப்புறம் சாம்பார், புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு, மோர் குழம்பு எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. இதுதான் உங்கள் வீட்டில் ரிப்பீட் மோடில் இருக்க போகுது. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வெங்காயம் பிடிக்காட்டினா நீங்கள் வேறு ஏதாவது காய்கறி கூட பயன்படுத்தலாம். கேப்சிகம் இல்லாட்டினா வேக வச்ச உருளைக்கிழங்கு, இல்லாட்டினா வேக வச்ச பட்டாணி, இப்படி எது வேணால் பயன்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு குழம்பு. கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.